ஹலோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் யூ ஆல்? வெல்கம் டு அடிஷ்னல் பக்கங்கள். இன்றைக்கி சிம்பிளிஃபையாக உங்களோட மீல் பிளானை மாற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்றதை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபுட்டோட போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் ஆப்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் இந்த 3 இடத்துலையும் எப்படி நம்ம போர்ஷனை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டான விதத்தில் சாப்பிட்லான்றதை இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டில் உங்களோட மேஜர் மீல் சுண்டலாக எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அது உடனே வயிறை ஃபில் பண்ணிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா மட்டும் ஏதாச்சும் ஒரு இட்லி ட்ரை பண்ணுங்கள். இது மில்லட்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாச்சும் ஸ்பெஷல் ரைஸில் நீங்கள் பண்ணதாக இருக்கலாம். அதுக்கு ஒரு சைட் டிஷ், அந்த சைட் டிஷ்ஷும் நீங்கள் ஏதாச்சும் வெஜிடபிள் இன்க்ளூட் பண்ணி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும் போது நீங்கள் வீக்லி 5 டேஸில் 5 சுண்டல் வெரைட்டிஸ் சாப்பிட்ருப்பீங்க மார்னிங்கு. அது போக பத்தாததுக்கு மட்டும் இட்லியோ தோசையோ உப்புமாவோ ஏதோ ஒரு ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நான் இங்கே 1 வீக்குக்கான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான மீல் பிளான் கொடுத்துருக்கேன். இதை செக் பண்ணி பாருங்கள், பாஸ் பண்ணி. இதில் வீக்லி 6 டேஸ்க்கு நான் ரெசிபிஸ் உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் மார்னிங் ஏதாச்சும் ஒரு சுண்டலோடு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அடுத்தது சுண்டல் சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு போர்ஷன் கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, இன்னும் பசிக்குது அப்படின்னா மட்டும் கீழே இருக்கிற ரெசிபிஸ் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம லன்ச் பற்றி பார்ப்போம். லன்ச்சில் உங்களோட பிளேட்டை 5 நம்ம டிவைட் பண்ணலாம். அதில் 2 பார்ட் பொரியலுக்காகவும், ஒரு பார்ட் ஏதாச்சும் ஒரு கறி, சாம்பார், ரசம், கூட்டு, புளிக்குழம்பு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இது மெயின் டிஷ்ஷாகவும், நெக்ஸ்ட்டு ரைஸ் ஆர் மில்லட் நீங்கள் எடுத்துக்கலாம், இன்னொன்று எக்கு. ஸோ இந்த விதத்தில் நீங்கள் சாப்பிடும் போது நிறைய காய் சாப்பிட்ருப்போம், அடுத்த எக்கும் சாப்பிட்ருப்போம். இதுலேயே வயிறு நமக்கு ஃபுல்லாயிரும். பேலன்ஸுக்கு தான் நம்ம ரைஸ் எடுப்போம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட போர்ஷன் கம்மியாக ஆரம்பிச்சிடும் சாப்பிட்றது. ஸோ இந்த விதத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாரத்தில் நீங்கள் 10 காய் வாங்கணும். ஸோ ஒரு நாளைக்கு 2 பொரியல்ன்றது. அடுத்தது நீங்கள் என்ன கறி சூஸ் பண்ணுறீங்களோ அதுலேயே வெஜிடபிள் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கூட்டுன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு காய், என்ன காய் நீங்கள் பண்ண போகிறீங்களோ அந்த கூட்டு. ஸோ இந்த மாதிரி வாரத்தில் நீங்கள் கிட்டத்தட்ட 15 காய் லஞ்சுக்குன்னு நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி எடுக்கும் போதும் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தியாகவும் ரைஸோட குவான்டிட்டி கம்மியாகவும் நம்ம எடுக்க ஆரம்பிப்போம். நெக்ஸ்ட்டு டின்னர் பார்ப்போம். டின்னருக்கு மேக்ஸிமம் சூப்ஸ் ட்ரை பண்ணுங்கள். சூப்ஸ் நீங்கள் நல்ல ஒரு குவான்டிட்டியில் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பசிக்காது. ஈவன் உங்களுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பசிச்சா கூட இட்லியோ தோசையோ 2 1 தான் உங்களால் சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் உங்களால் சாப்பிடவே முடியாது. ஸோ இது உங்களுக்கு போர்ஷனை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஸோ சூப்ஸ் டின்னருக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட ஹெல்த் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான மீல் பிளான் கண்டிப்பாக உங்களோட ஹெல்த் கோல்ஸ் அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணணும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. நம்மளோட ஃப்யூச்சர் வீடியோஸில் நிறைய லன்ச் காம்போஸ் பார்க்க போகிறோம், நிறைய சூப்ஸ் ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதிலெல்லாம் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.